எல்லாருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஜஸ்ட் அப்போ தான் 18 வயசு கிராஸ் ஆகிருக்கு. அவங்க அம்மா அப்பா, அவங்க தாய் மாமா வந்திருந்தாங்க. என்ன இஷ்யூஸ்க்குன்னா, ஒரு காதல் சார்ந்த ஒரு இஷ்யூஸ். அதாவது இன்ஸ்டாகிராமில் பார்த்து பழகிட்டா அப்படிங்கிறத இதுக்காக கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப சிவியர் டிப்ரெஷன், கோவப்படுறா, தூக்கம் இல்லை, மன அழுத்தமாக இருக்குது, சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தில் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக என்கிட்ட இப்போ ரீசன் பார்க்கும்போது அது ஒரு காதல் ஒரு விஷயமாக இருக்குது. அந்த காதல் பெற்றோர்கள் மறுக்கிறார்கள் என்பது இன்னொரு ரீசனாக இருக்குது அந்த பிள்ளைக்கு. அப்போ அந்த பிள்ளை சொல்லுது, நான் ஜட்ஜ் பண்ணிட்டேன், எனக்கு வேணும், எனக்கு தெரியும், எனக்கு பிடிக்குது, எனக்கு வேணும், இல்லைன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சரி. அப்புறம் அந்த பொண்ணு அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுது, இல்லை டாக்டர், ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு இப்போ வயசு 18 வயசு ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு எனக்கு தான் ரைட்ஸ் இருக்குது, அதுல தலையிடுறதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோரை கையை காட்டுது. பெற்றோர் அந்த அம்மாவும் அப்பாவும் ஓன்னு அழுகுறாங்க. அழுதுட்டு அந்த அம்மா விரக்தி, நல்லா ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் தெரியுது, அந்த விரக்தியில பேசுவாங்க இல்லையா, அது மாதிரி என்கிட்ட சொல்லுது, டாக்டர் பாருங்க டாக்டர், என் பொண்ணு இப்படிலாம் பேசுவான்னு எனக்கு இன்னைக்கு தான் டாக்டர் தெரியுது. எவ்வளவு பேசுறா, சட்டம் பேசுறாளே, உரிமை பேசுறாளே, இவ்வளவு தெளிவா, இவ்வளவு பக்கம், அப்பா எவ்வளவு பக்கமா ஆயிடுச்சு பாத்தீங்களேன். நான் இவ்வளவு நாள என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்கேன் டாக்டர். அவளுக்கு 18 வயசு ஆயிடுச்சுங்க, எனக்கு ஞாபகமே இல்லை, நான் ஒரு குழந்தையாவே பாக்குறேன். நான் ஒவ்வொரு பேரண்ட்டுக்குமே அந்த பிள்ளை 50 வயசு ஆனாலுமே குழந்தையாவே தான் பார்த்துட்டு இருப்பாங்க தான் பிள்ளைய. அவர் ரொம்ப யோசிச்சு சொல்லுது, எப்படி டாக்டர் இப்படி ஒரு பேச்சு வருது? அப்ப 18 ஆண்டுகளை நான் அதை பெற்று வளர்த்து படிக்க வச்சு எல்லாம் செட்டில் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். ஒரு 3 மாதம் பழகின, அதுவும் இன்ஸ்டாகிராம்ல பார்த்து பழகினவனை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு அது சட்ட பிரகாரம் எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்ல வச்சுக்கிற அளவுக்கு ஒரு காதல் ஒரு பொண்ணு இப்படிலாம் பேச வைக்குமா டாக்டர்னு ஒண்ணு கேட்டாங்க. அதை பத்தி 2வது பதில் சொல்லேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா இந்த உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசி பார்த்தீங்களா, சட்டம் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது. நான் கேட்கிறேன், அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், சரிதான் தாயே உங்களுக்கு உரிமை இருக்கு, பட் உன்னை பெற்றது யாருன்னு கேட்டேன். அப்கோர்ஸ் அம்மா அப்பாவா இல்ல சட்டம்? அம்மா அப்பா தான் பெற்றிருக்காங்க. எனக்கு இன்றைக்கும் ஒரு புரியாத ஒரு வினோதமான ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சட்டம் தீர்மானிக்கிறது, அதாவது ஒரு கோர்ட்ல இருக்கிற நீதிபதி, அந்த சட்டம் துறை சார்ந்தவர்கள் தீர்மானிக்கிறார்கள். எப்படின்னா, 18 வயசு நிரம்பி ஒரு பெண் போயிட்டால் அவளுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முழு சுதந்திரம் உண்டு, அதுல தலையிட ஈவன் பெற்றோருக்கு கூட உரிமை இல்லை என்றுதான் சட்டம் தீர்மானிக்கிறதுங்கிறத ஒண்ணு கேள்விப்படுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, வருத்தமாகவும் இருக்கிறது. எப்படிங்க அதை சட்டம் தீர்மானிக்கிறது? இதுல 2 விஷயத்த பார்க்க நினைக்கிறேன். ஒன்று, 18 வயதுன்னு நீங்க சொல்றீங்களே, அப்ப 18 வயது வந்தவர்கள் சுயமாகவே தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானித்துக் கொண்டு சக்சஸ்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு மனப்பக்குவம் இருக்கும், நாலேஜ் இருக்கும் என்று சட்டம் தீர்மானிக்கிறது. அதுக்கு கேரண்டி இருக்கா? வயது எப்படி தீர்மானிக்கும்? 40 வயசு ஆயுமே மெச்சூரிட்டி இல்லாம இருக்கவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்களே, ஜட்ஜ்மெண்ட் சரியா பண்ண முடியாம எத்தனை பேர் இருக்கிறாங்களே. 18 வயசுல இருந்தவன் ஜட்ஜ் பண்ணிடுவாங்களாமா? சரி, அதை விடுங்க. 2வது நான் கேட்கிறேன், ஒரு 10 மாசம் தாய் பிள்ளைய சுமக்கிறா, சுமத்து பிள்ளையை பெற்று வளர்த்து பிறக்கி எல்லாம் 18 வயசு வரைக்கும் தேவையான அத்தனையுமே ப்ரொவைட். அப்கோர்ஸ் அது பேரண்டோடைய கடமை, நிச்சயமாக அது கடமை, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவளுக்கே உரிமை இல்லைன்னு சொல்றாங்க பார்த்தா அதே பெரிய ஆச்சரியமா இருக்குதுங்க. உரிமை எப்படி இல்லாம போய்விடும்? இப்ப ஒருத்தவங்க தனியாக தோன்றி இருந்தார்கள் என்று சொன்னால், எனக்கான தேவைகளை நான் பூர்த்தி செய்வதற்கு எனக்கு தான் உரிமைன்னு சொல்லி போனா அதுல ஒரு நியாயம், ரைட்டு. நீ அம்மா அப்பாட்ட எல்லாம் வளர்ந்துருக்கிற, அம்மா அப்பா எல்லாம் பெத்து போட்டிருக்கு. 2வது இன்னொரு விஷயம் என்னன்னா, பேரண்ட்ஸை பத்தி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த காதல் பண்ணுகிற குழந்தைகள்லாம் தனக்கு பிடிச்சிருச்சுங்கிறதுக்காக தான் ஜட்ஜ் பண்ணதெல்லாம் கரெக்ட்னு நினைச்சுறாங்க. அது ஒரு காலத்துல அந்த 18 வயசுங்கிறத சொன்னதை சரி ரைட்டு, ஆனா இப்ப ரிவைஸ் பண்ணணுங்க. இப்ப என்னன்னா, இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு இன்னைக்கு 18 வயசு பிள்ளைகள்லாம் 2-3 வயசுல இருக்கிறது என்ன பெரும்பாலும் செல்போன்லயே வளர்ந்துருதுங்க. அப்ப செல்போன்ல தான் என்னெல்லாம் பார்த்துருக்குங்களோ, என்ன மாதிரியான சம்பவங்களை பார்த்துருக்கிறதோ, குறிப்பாக இன்றைய காலத்துல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஒரு 30 செகண்ட்ஸ்ல வருது. இந்த 30 செகண்ட்ஸ்ல எது கவர்ந்திருக்கு, யார் கவர்ந்திருக்காங்களோ, எனக்கு பிடிச்ச என்னை கவர்ந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே எனக்கு வேணும், எனக்கு சரியா இருக்கும்னு ஜட்ஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு போயிடுச்சுங்க இன்னைக்கு குறுகி. இந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு இப்ப வெளி உலக அனுபவங்கள் மிக குறைவு. நல்லது கெட்டது சரி தவறு உண்மை போய் 40-50 ஆண்டுகளை வாழப்போகிற வரைக்கும் எப்படி நம்மளால நகர்த்தி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத சிந்திக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா அவங்க உலகமே அதை குறுகி போயிருக்கிற உலகம். இவங்க எப்படி ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணுவார்கள் என்று சட்டம் நம்புகிறது. ரிவைஸ் பண்ணணுங்க. அது
பல பேரண்ட்ஸ் வருத்தப்படுறது என்னன்னா, நான் பாக்குறேன் என் பிள்ளைக்கு வந்துட்டு நிஜமாவே இப்ப நான் வீட்டை விட்டு அதிகமா போகல, ஸ்கூலு வீடு இதை தவிர வேற எங்கேயுமே போய் பழகவே இல்லை, நிறைய உறவுகளை பத்தி தெரியாது, மனித உணர்வுகளை பத்தி தெரியாது, வாழ்வியல் பத்தி தெரியாது. ஆனா இந்த இன்ஸ்டாகிராம் மட்டும் போனாங்களே, நாளைக்கு என் பிள்ளை போனா, ஆமாங்க இப்ப எத்தனையோ பேர் பார்த்துருக்கோமே, போய் 10 நாள்ல திரும்பி வந்துருது, 1 மாசம் திரும்பி வந்துருது, டைவர்ஸ் ஆகுது, கஷ்டமாகுது, மோசமாக இருக்குது. இதையெல்லாம் பார்க்கும்பொழுது என் பிள்ளை அப்படி போயிடக்கூடாதேங்கிறதான் சொல்ல வராங்க ஒழிய, நான் பெத்துட்டேன், உன் வாழ்க்கையை தீர்மானிப்பது எனக்கு மட்டும் தான் உரிமை என்கிற ஏன் கௌரவம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் பெற்றோர் சொல்றாங்கன்னு தப்பாவே புரிஞ்சுக்குதுங்க சட்டம் கூட. பிள்ளைங்க புரிஞ்சுது, அதே மாதிரி சட்டமாக தான் சொல்லுவது. அப்படி இல்லை. நான் உனக்கு கேட்கிறேன், நான் என் பிள்ளைக்கான வாழ்க்கை எதிர்காலத்தை யாரிடம் போனால் நன்றாக இருக்கும், எப்படி வாழ்க்கை அமைத்து கொடுப்பது என்பதற்கான உரிமை என்னை விட சட்டத்துக்கு என்று சொல்வதை எப்படிங்க அதை ஏத்துக்க முடியாது? என் அன்பு குழந்தைகளே, காதல் என்பது ஒரு பருவ வயதில் வருகிற பொழுது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால மட்டுமே வைத்துக்கொண்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு நல்லா தான் இருக்கும், நான் என் ஜட்ஜ்மெண்ட் எனக்கு தேவைன்னு மட்டுமே பார்த்து போறதை தவிர்த்துட்டு, சில பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா பேரண்ட்ஸோடைய கருத்துகளையும் கேட்டுட்டு அனலைஸ் பண்ணி இது நமக்கு பொருத்தமாக இருக்குமா, சேஃப்டியா இருக்குமா, நிலையாக இருக்குமா, நெடுங்காலம் நம்மளோட பயணப்படக்கூடிய அளவுக்கு கேரக்டர்ஸ் ஒத்து வருமா என்பதையெல்லாம் பார்க்கணும் குழந்தைகளே. ஒரு இன்ஸ்டாகிராம்ல மட்டுமே பார்த்துட்டு எப்படிங்க ஒரு கேரக்டர் நீங்களால அனலைஸ் பண்ண முடியும்? அந்த தோற்றம் கவர்ந்திருக்கலாம், செய்கைகள் கவர்ந்திருக்கலாம் ஒழிய ஒருத்தனுடைய பர்சனாலிட்டி, கேரக்டர், நாலேஜ், எஜுகேஷன்ஸ், அவனுடைய பேக்ரவுண்ட்ஸ் எப்படிங்க தெரியும்? அது அதைத்தான் பேரண்ட்ஸ் ஏஜ்ல சொல்றாங்க. இந்த பிள்ளைங்க ஒருவேளை அவங்க பேரண்ட் வயசுக்கு அவங்க பிள்ளைகளும் இதே மாதிரி பண்ணுகிற பொழுதுதான் உணர்வாங்க போலுக்க. அப்படி ஒரு ஸ்டேஜ் வந்துச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்குமே. அதனால காதல் தப்பான விஷயம் சொல்ல வரல. ஆனா 18 வயசு ஆனவங்க எல்லாம் கரெக்டா ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு சட்டம் சொல்லுது பாத்தீங்களா, அது சரியாக கிடையாதுங்க. 18 வயசு பிள்ளைங்க தான் இன்ஸ்டாகிராம்லயோ பாக்குறவன் 1 மாசம் 2 மாசத்துல பழகின உடனே எனக்கு தெரியும் அவன் மகாத்மா காந்தி, எனக்கு தெரியும் அவன் புத்தர் மாதிரி, எனக்கு தெரியும் அவங்களுடைய கேரக்டர், எனக்கு 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 என்ன டிசைட் பண்ணுவீங்களே, அதுவும் சரியாக இருக்கும் என்று நம்புகிறீர்களே, அதுவும் சரியாக இருக்காதுங்க. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். அதனாடி அனலைஸ் பண்ணுங்க, வாழ்க்கைய அனலைஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ணி பேரண்ட்ஸோடைய எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு சேஃப்னு தெரிஞ்சா மட்டும் தொடருங்க. இல்லை என்றால் பெற்றோர்களுக்குடைய வார்த்தைகளுக்கும் சிறிது மதிப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம்.